பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரத்தை ஒரு பொருளென்று எண்ணி விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருப்பதால் அசூசிப்படுகிறது. அல்லேலூயா. பாருங்க, நேற்று தினத்தில் கூட நாம் தியானித்தோம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அப்போ அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். அப்போ அவரே இல்லாமல் எதுவுமே உண்டாக்கப்பட முடியாது. அப்போ தேவன் தான் எல்லாம் அந்த உண்டாயிருக்கு. இந்த உலகத்தில் ஏதாவது உண்டாயிருக்குன்னா அதெல்லாம் தேவன் தான் உண்டாக்கிறதுக்கு அவர் மூலமாக தான் எல்லாமே உண்டாயிருக்கு. அப்போ பாருங்கள், அப்போ விக்கிரத்தை ஒரு பொருள் என்று நினைத்து இந்த அறிவு அந்த அவரால் தான், இயேசு கிறிஸ்து தேவன், அவர் மூலமாக தான் எல்லாம் இந்த உலகத்தில் உண்டாயிருக்குங்கிற அந்த அறிவு எல்லாரிடத்துல இல்லை. எல்லாருக்கும் தெரியாது இந்த சத்தியம். அப்போ பாருங்கள், சிலர் இன்றைய வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, விக்கிரத்தை ஒரு பொருள்னு நினச்சி அதுக்குள்ளே ஜீவன் இருக்குது, அது ஒரு உயிர் உள்ளது அப்படின்னு நினச்சி விக்கிரத்துக்கு உணவு பதார்த்தங்களை வைத்து படைக்கிறார்கள். அந்த உணவு பதார்த்தத்தை வைத்து படைத்துட்டு அதையும் புசிக்கிறார்கள். அதை புசிக்கும் போது என்ன ஆகுது, அவருடைய மனசாட்சி பலவீனமாக இருப்பதால் அசிசிப்படுகிறது. அல்லேலூயா. பாருங்கள், அப்போ அவங்க அந்த விக்கிரத்துக்கு முன்னாடி படைச்சதை சாப்பிட்டதுனால அசூசியாவில் அவங்க மனசாட்சி பலவீனமாக இருக்குது. எப்படி மனசாட்சி பலவீனமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, அவங்க ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சிக்கல, அவர் மேலே விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. அவர் மூலமாக தான் அந்த உலகத்தில் எல்லாம் உண்டாயிருக்கிறது, சகலமும் அவரால் தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த அறிவு அவங்களுக்கு வேலை செய்யவில்லை. அதனால் அவங்க அந்த மனசாட்சியில் பலவீனமாக இருக்கிறதுனால தான் அவங்க அசூசிப்படுகிறார்கள், அவங்க பரிசுத்த குலைச்சலாகிறாங்க, அவங்க சுத்தம் இல்லாதவர்களாக மாறிவிடுகிறார்கள். அதாவது இருதயத்திலே சுத்தம், தூய்மை, பரிசுத்தம், தேவனுக்கு உகந்த அந்த ஹோலினஸ் அது அவங்ககிட்ட இல்லாமல் போய்விடுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் வேறு பிரித்திருக்கிறார். தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர வளர ஆண்டவருக்கு உகந்த பாத்திரங்களாக நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். தேவனை அறியாதவர்கள், இருளில் வாழ்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரை அறியாத மக்கள் அநேகர் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்கள் இருந்தும் குருடர்களாக, இருதயம் இருந்தும் உணர்வு இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் பெற்ற அன்பை, நாம் பெற்ற சந்தோஷத்தை அவர்களும் பெற வேண்டும், அவர்களும் ருசிக்க வேண்டும். அந்த மனசாட்சி சுத்தமுள்ள மனசாட்சியாக, குற்றமற்ற மனசாட்சியாக, பரிசுத்தமுள்ள மனசாட்சியாக, தேவனுக்கு பிரியமான மனசாட்சியாக, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கின்ற வசனபடியாக அவர்கள் முழுமையாக சத்தியத்தை அறிந்து கொள்ள ஒவ்வொருவரையும் உடைய கிருபை நாளை நிரப்புவதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி அப்பா ஆண்டவரே. அதோடு இந்த சிந்தையோடு ஆண்டவரே ஒரு புதிய நாளைக்குள் எங்களை நடத்தி கொண்டு வந்தீரே என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்த்து நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்பா உமேக மன்னரை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே, வியாபிகரே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே. நன்றி தகப்பனே. வேலையில் ஆண்டவரே, இந்த 2026 வருஷத்தின் முதல் மாதமாகிய ஜனவரி மாதத்தின் 30ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனை உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. இந்த மட்டும் எங்களை நடத்தி வந்ததுக்கு நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் வீடும் எம்மாத்திரம், எங்கள் முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீர் பெரிய காரியங்களை செய்வக்காய் ஸ்தோத்திரம், அதிசயங்களை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், அற்புதங்களை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா, இந்த நாளை கூட ஆண்டவரே. அல்லேலூயா அப்பா. ஸ்தோத்திர கர்த்தாவே. வாசித்த வேத வசனத்தின்படி அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி அப்பா. அப்பா வேலை கூட ஆண்டவரே, இந்த வேத வசனத்து மூலம் எங்களோடு நீர் விடப்பட்டீர் ஆண்டவரே. அப்பா சகலமும் உம்மாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த அறிவு உலக மனிதர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் சுவிசேஷம் எல்லாருக்கும் பரவணும் ஆண்டவரே. அல்லேலூயா அப்பா. ஸ்தோத்திர கர்த்தாவே. நன்றி தகப்பனே. எங்கள் அப்போ இது திரத்தரதரதபா ஸ்தோத்திர எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் தூரத்தை அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. அப்படியே நாம் ஒன்றே மகிமைப்பட்டோம். ஆசீர்வதிங்க, புறப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.